அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியையின் சிறப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். அட்சய திருதியை நாளில்தான் கிருதயுகம் பிறந்தது. அதாவது 4 யுகங்கள் சொல்லுவார்கள். தற்பொழுது கலியுகம் நடக்கிறது. அந்த அட்சய திருதியில் தான் கிருதயுகம் பிறந்துச்சு. கங்கை பூமியை முதலில் அட்சய திருதியை நாளில் தான் தொட்டது. சிவபெருமான் தலையில் இருந்த கங்கை பகீரதனுக்காக வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது இந்த நாளில் தான். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றதும் அட்சய திருதியை நாளில் தான். அந்த அட்சய பாத்திரத்தில் அள்ள குறையாத உணவு வந்து கொண்டே இருக்கும். அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அட்சய திருதியை நாளில் தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றார். காப்பிய இலக்கியங்களில் மணிமேகலை எப்படி அந்த பசிப்பினி போக்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த பாத்திரத்துக்கே ஒரு மிகப்பெரிய மரபெல்லாம் உண்டு. ஆபுத்திரன் வைத்திருந்த ஒரு பாத்திரம் அது. அந்த பாத்திரத்தை பெற்ற நாளும் இதுதான். அட்சய திருதியத்தோடைய முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக சொல்லுது. அட்சய திருதிய நாளில் தான் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் அவதாரங்கள் நிகழ்ந்துச்சு. அஷ்டலட்சுமிகளில் இந்த இருவர்கள் அப்போ தான் அவதாரம் செய்தார்கள். அட்சய திருதிய நாளில் தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார். சங்கநிதி பதுமநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இந்த நிதி கலசங்களை பெற்றார். சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிட்சாடனராக யாச்சகம் பெற்றது இந்த நாளில்தான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த நாளில் தான் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார்கள். அட்சய திருதியை நாளில்தான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். வட மாநிலங்களில் அட்சய திருதியை நாளில் திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள். ஹரியானா, பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர் அட்சய திருதியை நாளில் மறக்காமல் மண் வெட்டி எடுத்துக்கொண்டு வயல்வெளிக்கு செல்வார்கள். ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதியை புனித நாளாக இருக்குது. வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை இந்த நாளில் தான் தொடங்குவார்கள். ஒடிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அட்சய திருதியை நாளை கருதுகிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை இந்த நாளில் தான் தொடங்குறாங்க. அட்சய திருதியை நாளில் தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரிச்சிருக்காங்க. அவங்க பிட்சாடனரான சிவபெருமானுக்கும் உணவு தந்திருக்காங்க. இந்த நாளில் தங்கம் வாங்க இயலாதவங்க உப்பு வாங்கினால் போதுமானது. தங்கம் வாங்குவதற்கான பலன் அப்போ கிடைக்கும். இந்த நாளில் தான் பிரம்மா உலகை படைத்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இப்போவும் மதுரை மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் இந்த நாட்களில் தான் குறிப்பாக நடைபெறுது வருது அப்படின்னு பார்க்குறோம். அமாவாசைக்கு 3வது நாள் அட்சய திருதியை 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். அதனால தான் குருவுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயர் இருக்குது. அதனால தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்கணும், குருவுக்கு உகந்ததுங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஒரு தடவை சாபம் பெற்றதுனால சந்திரன் தேய்ந்து அமாவாசை ஆயிட்டாரு. மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதிய நாளில் தான் அட்சய வரம் பெற்றாரு. அந்த நாளில் இருந்து தான் வளர தொடங்கினார். விநாயகரை கூட அவர் அவமானப்படுத்திட்டாரு. அதனால் அந்த சாபம் பெற்றாரு. அவருடைய ஒளி போய் தான் அமாவாசை பௌர்ணமியாக இருக்கார் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த சாபம் நீங்கிய நாள் தான் இந்த அட்சய திருதியை. அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுது. அட்சய திருதியை அலப்பிய யோகத்தை சேரும். ஆகவே அரிதான நேரத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்சய திருதிக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அதாவது அடிபடாத 2ஆக உடையதான முழு அரிசிக்கு அட்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் அரிசியில் மஞ்சள்கள்லேருந்து அட்சதை தூவி பெரியவர்கள் வாழ்த்துவாங்க இல்லையா. சதம் அப்படின்னா அடிபட்டு ஊனமாகாதது அப்படின்னு அர்த்தம். அட்சதையால் அட்சயனாகிய மதுசூதனனை வணங்குவதால் இந்த திதிக்கு அட்சய திருதியைன்னு பேர். இப்படி அட்சய திருதியைக்கு பல சிறப்புகள் இருக்குது. இந்த அட்சய திருதிய நாளில் தான் சமணர்கள் அட்சய தீஜ் அப்படின்னு இதை கொண்டாடுறாங்க. ரிஷபதேவர் அப்படிங்கிற தீர்த்தங்கரருடைய நினைவு நாளாக அட்சய திருதிய நாளை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள். அட்சய திருதியை விரதத்தை முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி தான். மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகையுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த பண்டிகையில் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், குபேர பூஜை செய்யலாம். இந்த நாளில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனோட நாமங்களை சொல்லி புதிய செயல்களை துவங்கலாம். நம்ம நகை தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம உணவுப் பொருட்கள் வாங்கலாம், மளிகை சாமான் வாங்கலாம், வேறு எதுனாலும் வாங்கலாம். நோட்டு புத்தகங்கள் வாங்கலாம், படிப்ப ஆரம்பிக்கலாம். விஜயதசமி மாதிரி இதுவும் ஒரு உகந்த நாள் தான். நம்ம என்ன செய்கிறோமோ அது அட்சயமாக பெருகும் அப்படிம்பாங்க.
குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அட்சராபியாசம் அப்படிங்கிற சடங்கு இந்த நாளில் தான் செய்யப்படுது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதிய நாளில் தான் சிறப்பு வரம் பெற்றிருக்காங்களாம். கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைஞர் ஸ்ரீ பரசுநாதர் கோயிலில் இந்த நாளில் சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துகிறாங்க. அப்போது சிவபெருமானை தரிசித்தால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் திருப்பரங்குன்றம், திருச்சோற்றுத்துறை, விலங்குளம்ப கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய மூதாதையர்களுக்கு போய் சேரும். அதனால் தர்ப்பணம் செய்வது, பித்ரு கடன் செய்வதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்தில் இந்த நாளில் தான் விநாயகரையும் லட்சுமியும் வணங்கி புது கணக்கே துவங்குறாங்க. ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரன் கிட்ட கடன் வாங்கியதா புராணம் சொல்லுது இல்லையா? அவ்வளோ பெரிய பணக்காரான குபேரன் அட்சய திருதிய நாள் தான் மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் இருக்குது. குபேர லட்சுமியை நம்ம வணங்கினாலும் இந்த நாளில் பூஜை செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளில் அதிகாலையில் விஷ்ணு பூஜை செய்வது அளவிற்கரிய பலன்களை தரும். அட்சய திருதி தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்ந்தது. எப்போவுமே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான். அட்சய திருதியை அன்னைக்கு லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். கனகதாரை சோஸ்திரம் ஆதிசங்கரர் எழுதி அந்த சோஸ்திரத்தை சொல்லலாம். அது நம்ம வீட்டில் செல்வம் பெருக செய்யும். அதே மாதிரி மிருத்யுஞ்சய மந்திரத்தை எழுதி குழந்தைகளோட தலைகளை அடியில் வைத்தால் கண் திருஷ்டியும் அன்னைக்கு கழியும். வீட்டோட 4 மூலைகளையும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இதுவும் செல்வத்தை கொண்டு வரும். சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினம் இதுதான். இதனால் எதிரிகள் தொல்லை ஒழியும். சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களோட வீரியம் குறையும். அதற்கும் இந்த நாள் உகந்தது. இந்த நாளில் சிவன் அன்னபூரியிடம் உணவு பெற்றதுனால நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம். 108 தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரருடைய அருள் கிடைக்கும். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினோம்னா எல்லா பாவங்களும் விலகிடும். கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதிய நாளில் பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருள செய்து ஸ்வர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க. இதன் மூலமாக பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள். அட்சய திருதிய நாளில் தான் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 16 பெருமாள் கோயிலிருந்து 16 உற்சவர்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு கும்பகோணம் பெரிய தெருவில் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தர்றாங்க. இந்த நாளில் நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை இதெல்லாமே தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்லுது. அன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கப்படுற பொருட்களுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அளிப்பவருக்கும் நிறைவாக இருக்குமா. இந்த நாளில் முன்னோரை நினைத்து நம்ம எள்ளும் தண்ணீரும் அழைத்து வணங்கினோம்னா நல்லதுன்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்லுது. இதற்கு தர்ம கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகு தான் உணவை ஏற்கணும். இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துது. அறநெறியும் சேர்ந்திருப்பதனால பிறவி பயனும் இதனால் நமக்கு கிடைக்குது. வசந்த் மாதவாய நம அப்படின்னு சொல்லி 16 வகை உபச்சாரங்களால் வசந்த மாதவனை வழிபடணும். அட்சய திருதிய நாளில் ஆலம் இலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். பித்ரு பூஜை செய்வது 3000 மடங்கு நல்ல பலனை தரும்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அட்சய திருதிய நாளில் தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் சக்திகளை தரும். ஏழ்மையாக இருந்தாலும் கூட அட்சய திருதிய நாளில் தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்லுது. ஒவ்வொரு அட்சய திருதிக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்களாம். மகாலட்சுமியோட அருள் பெறணும்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும், செல்வம் தானாக தேடி வரும். இவ்வளவு சிறப்பான இந்த அட்சய திருதிய நாளில் பள்ளி நம்ம கண்ணிலேயே தட்டுப்படாதான். பள்ளியை பார்த்துட்டோம்னாலும் நமக்கு யோகம் தான் அப்படிங்கிறாங்க. உங்களை எத்தனை பேர் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அட்சய திருதியில் தானம் செய்து கொண்டே இருப்போம். எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். நம்ம வாழ்வில் அட்சயம் பெருகி வரட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும்.